தற்போது நம்முடைய செய்தியாளர் தம்பி தமிழரசன் மெட்ரோ ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசலாம். தம்பி தமிழரசன், நீங்கள் எந்த வழித்தடத்தில் இப்போது பயணித்துக் கொண்டு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரயில் எந்த ரயில் நிலையத்தில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது? எத்தனை பொதுமக்கள் உங்களோடு இருக்கிறார்கள்? பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் இந்த ரயில், இந்த வழித்தடத்தை? உலகின் மிகப்பெரிய இரண்டாவது நீளமான கடற்கரை உள்ளிட்ட அடையாளங்களை தன்னகத்தை கொண்ட சென்னைக்கு தற்போது புதிய அடையாளமாய் அமைந்திருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிலையம். தற்போது சென்னையில் இரண்டாவது மெட்ரோ ரயில் வழித்தடமாக விமான நிலையம் முதல் சின்னமலை வரை தற்போது மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசியல் முன்னணி நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் சேவை வழித்தடம் முதலாவதாக இயக்கப்பட்டது. தற்போது இரண்டாவதாக இந்த வழித்தடம் இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் செயல்படும் ரயிலின் சிறப்பம்சம் என்னவென்று நாம் பார்த்தோமேயானால், இந்த வழித்தடத்தில் செயல்படும் ரயில்களில் 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் ஏறக்குறைய 350 பேர் பயணம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 பெட்டிகளில் 1400 பேர் பயணம் செய்யும் வகையில் இந்த பெட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்காக 16 சிசிடிவி கேமராக்களும் இந்த ரயில்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் குளிர்சாதன வசதி இங்கு செய்யப்பட்டிருப்பதால் பயணிகளுக்கு அலைச்சல் எதுவும் இருக்காது என்று அதிகாரிகள் நம்முடைய தெரிவித்தனர். மேலும் இந்த பயண நேரத்தை குறைப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காகவும் இந்த மெட்ரோ ரயில் சேவை தங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று பொதுமக்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த மெட்ரோ ரயிலின் மிகச் சிறந்த ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது 500 மீட்டர் சுரங்கப்பாதையில் இந்த மெட்ரோ ரயில் பயணிக்க இருக்கிறது. அதாவது மீனம்பாக்கம் முதல் இந்த மெட்ரோ ரயில் சுமார் 500 மீட்டர் சுரங்கப்பாதையில் பயணிக்க இருக்கிறது. இது ஒரு சிறப்பம்சமாக நாம் குறிப்பிடலாம். மேலும் இந்த மெட்ரோ ரயிலின் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பொதுமக்கள் பார்க்கப்படுவது கனெக்டிவிட்டி. அதாவது இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் நிறுத்தும் ரயில் நிறுத்தங்கள் அனைத்தும் அருகாமையிலேயே புறநகர் ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தம் போன்றவற்றை கொண்டிருப்பதால் இது தங்கள் போக்குவரத்து வசதிக்கு மிக ஒரு எளிமையான ஒரு வசதியாக இருக்கும் என்று கருதுகின்றனர். மேலும் இந்த விமான நிலையம் சின்னமலை முதல் இருக்கும் இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் பயண கட்டணமாக 40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டே இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்தின் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை இருக்கும் இந்த வழித்தடத்தில் 40 ரூபாய் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மெட்ரோ ரயிலில் பயணிப்பது தங்களுக்கு எந்த விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது என்பது குறித்து நாம் ஒரு பயணியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு புது அனுபவமாக இருக்குது எங்களுக்கு. இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சாதகமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சாதகமாக நம்ம ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடணும். அதாவது நம்மளோட நேரத்தை ரொம்ப குறைக்குது. நம்மளோட ட்ராவலிங் டைம் பயங்கர ரஷ் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா, பயங்கர பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இதில் ஈஸியாக போயிடலாம். நம்ம ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். ஸோ வி ஆர் சேவிங் அட்லீஸ்ட் அபவுட் 1 hour ஜர்னி ஆன் த ரோடு. நன்றி. அதாவது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் பயண நேரத்தை குறைப்பதற்காகவும் இந்த மெட்ரோ ரயில் சேவை தங்களுக்கு மிக உகந்ததாக இருக்கு என்று அவர் இந்த பயணி கூறியிருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் தம்பி தமிழரசன் அந்த இரண்டாவது வழித்தடத்தின் முதல் ரயில் சேவையில் பயணித்து பயணிகளின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிந்திருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்ததை போல தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அந்த சுரங்கப்பாதையில் 8.6 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த இரண்டாவது வழித்தடத்தில் 500 மீட்டர் சுரங்க வழிப்பாதையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீனம்பாக்கத்தில் இருந்து நங்கநல்லூர் சாலை வரையிலான வழித்தடம் சுரங்க வழிப்பாதையாக இருக்கிறது. நங்கநல்லூர் சாலையிலிருந்து அது மீண்டும் பாலத்தின் மீது பயணிக்க தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி மத்திய அமைச்சர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரண்டாவது ரயில் தற்போது சுரங்க வழிப்பாதை வழியாக பயணிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் தம்பி தமிழரசன் அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளிடம் பேசிய போது அவர்கள் சொன்னதைப் போல மெட்ரோ ரயிலின் மூலமாக பயண நேரம் வெகுவாக குறைகிறது, போக்குவரத்து நெரிசலை குறைத்துவிட்டு ஒரு சொகுசான பயணத்தை நம்மால் செய்ய முடிகிறது என்று அந்த பயணி கூறியிருந்தார். அதே நேரத்தில் நம்மிடம் பேசிய நிறைய பயணிகள் சொல்வது கட்டணத்தையும் குறைத்தால் இது மிகச்சிறந்த சேவையாக இருக்கும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடமிருந்து அவர்கள் சொல்லும் பொழுது
ஒட்டுமொத்தமாக முழுமையான ஒரு மெட்ரோ ரயில் சேவையாக அனைத்து வழித்தடங்களும் இயங்க தொடங்கிய பிறகு இது சாத்தியம். இன்னும் நிறைய பயணிகள் பயணிக்கும் போது இது சாத்தியப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த கோரிக்கை நிச்சயமாக அடுத்தடுத்த வழித்தடங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது சாத்தியமாகும் என்றுதான் இதை நாம் கொள்ள வேண்டும். தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த ரயிலானது மீனம்பாக்கத்திலிருந்து நங்கநல்லூர் சாலை வரையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கத்திப்பாரா பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈஸியாக இருக்கும்.